ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சன் கலாட்டா சமைக்கலாம் அசால்ட்டா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கீரை பொரியல். இது வந்து ஒரு பிபி கீரை. நார்மலாக நம்ம வந்து கீரை பொரியல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். இது வந்து முருங்கீரை செய்கிற மெத்தடே தான். அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. இது வந்து கேரளாலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர். ஸோ இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இது ஜாஸ்தி விட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி இந்த கீரையை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி நான் பண்ண போகிறேன். கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கீரை, ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு. இதை நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், வெறும் மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு மஸ்டர்ட். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்ல எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு, எண்ணெய் நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். வெறும் மிளகா ஒரு 2, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், இப்போ இந்த வெங்காயத்துக்கு அப்புறம் ஒரு 4 பூண்டு, அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போது கழுவி வச்சிருக்கிற இந்த கீரையை நான் இதில் போட போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கீரைக்கு எதுவும் தண்ணியும் தேவையில்லை, ஏன்னா கீரையிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ நம்ம கீரைக்கு எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா பாருங்கள், இந்த எவ்வளோ போட்டோ இதுக்காக என்னென்ன ஆகிடுச்சு. ஸோ இந்த கீரையை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நான் இப்போ இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். நல்லா கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ரொம்ப நல்லது இது கீரை. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிபி சுகர் இருக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த கீரை சாப்பிட்லாம். இதோட ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம முருங்கீரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் டில் தென் பாய்.